அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம். நான் சுப்பிரமணியன், ருட்சோ பைடெக். இன்னைக்கு நம்ம விவசாய ஆலோசனை குழுல அன்னூரை சேர்ந்த ஒரு விவசாயி, கொய்யா விவசாயி ஒரு படம் எடுத்து அனுப்பிச்சிருந்தாரு. அதை நீங்களே பாருங்களேன். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த கொய்யாக்கா ஃபுல்லா வந்து நல்லா துரு பிடிச்ச மாதிரி, நல்லா ப்ரொட்ரூஷன், அதாவது மறு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தமிழ் படங்களை மரல் வச்சுக்கிட்டு மியூசியம் முறுக்கிக்கிட்டு லுங்கியை கட்டிக்கிட்டு நம்பியாரு கபாலி ஃபுல்லா கருப்பு கலர்ல வந்திருந்தது. ஸோ இது வந்து கோவா ரஸ்ட், அது வந்து காசல் ஆர்கனிசம் வந்து பொக்கினியா சிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு இலை மற்றும் அந்த தண்டு பகுதி மற்றும் காயில வந்து அந்த துரு வரும். ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர்ல துரு மாதிரி, அப்புறம் போக போக ரெட் ரஸ்டா இருக்கும் பட்சத்தில் சிவப்பு கலர்ல வரும். இது வந்து ஆணிக்காய் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஆனால் ஒரு சில பேருக்கு சந்தேகம் வரும், இது வந்து இந்த டீ மஸ்கிட்டோ பக், அது ஒரு வண்டு, அது மூலியமா ஹெலோபல்டிஸ் ஆண்டனின்னு சொல்லுவோம், அது மூலியமாவும் இருக்கலாம். ஆனால் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சங்கன் ஸ்பாட்டாக இருக்கும். அதாவது கான்கேவ்னு சொல்லுவோம், இது கான்வெக்ஸ்னு சொல்லுவோம். இது உள் வாங்கியிருக்கும், இது வெளி வாங்கியிருக்கும். எது ரஸ்ட், இது வந்து உள் வாங்கியிருக்கும். இது வந்து அந்த அந்த வண்டு என்ன பண்ணுனாக்கா அங்கங்க போய் பஞ்சர் போடுறதுனால ஓட்டைகள் விழும். ஸோ ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு துரு நோயா இருக்கும் பட்சத்தில் நம்ம ருட்சோ பைடெக்கோட பயோ ஃபங்கிசைட் கன்சார்சியா ஃபிடிலிட்டியை பயன்படுத்தவும். இதே டீ மஸ்கிட்டோ பக் அப்படின்ற உங்களுக்கு சந்தேகம் இருந்தாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம ருட்சோ பைடெக்கோட பயோ பெஸ்டிசைட் கன்சார்சியா இன்ஃபினிட்டியை உபயோகிக்கும். இது அது ரெண்டை மட்டும் கட்டுப்படுத்த போறது இல்லை. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட்டு தெரியுது, நீ மூடு. அனைத்து விதமான நோய்க்கும் ஃபிடிலிட்டி கேட்கும், அனைத்து விதமான பூச்சிக்கும் இதை கேட்கும். வேற என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ரெட் ரஸ்ட், அது போக இல்லாமல் ஆந்த்ரக்னோஸ், அது போக இல்லாமல் லீவ் ஸ்பாட், அதில் பெரிய பிரச்சனை இருக்கும். இதில் வந்து ஃப்ரூட் ஃப்ளை மற்றும் பார்க் போரர், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ அனைத்துக்குமே உங்களுக்கு தீர்வாக இருக்கக்கூடியது நமது இன்ஃபினிட்டியும் ஃபிடிலிட்டியும். ஸோ அனைத்து கொய்யா விவசாயிகளும் இது இரண்டையும் தயாரிப்புகளையும் வாங்கி பயன்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். மேலும் விவரங்களுக்கு தொடர்புக்கு 638323